இந்த விடுதலை உணர்வு என்பது வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததைப் போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது. வரலாறு எழுதப்படுவதை பொறுத்து தான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம். கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். நாங்கள் ஒரு மாநில கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை, அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் பேருவகையோடு சொல்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா? இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? நான் வேதனையோடு கேட்கிறேன். பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலுநாச்சியார். அன்றைக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய படைக்கு ஒரு கட்டத்தில் பின்னடைவு ஏற்படுகின்றது. அப்போது எப்படியாவது இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண், தலித்தனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள், அவருடைய பூர்வாங்கரத்தை ஆராய்ச்சவர், பல பெண்களோடு நடனக்குழுவை போல ஊருக்குள்ளே ஊடுருவி சென்று கோட்டைக்குள்ளே சென்று தன்னுடைய உடலெல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கில் தீப்பற்று வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து வேலு நாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம். அவளுக்கு வயது 20க்குள்ளாகத்தான். எத்தனையோ பேசுகிறோமே. ராணி லட்சுமிபாயை பற்றி பேசுகிறோம், வேலு நாச்சியாரை தெரியாது. குயிலியை பற்றி யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய தியாகம்! வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள். ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றது. மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும் ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நான் தயவு செய்து கேட்கிறேன், மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா?